नीलादुङ्गस्तनजरी सुत्यभोक्त्यकृष्णं पारात्यं स्वं सदस्यरसिद्धिमध्यापयन्तीं विशोशिष्टायां स्रजिनिगलितं याबलाकृस्त्यपङ्क्ते गोदादस्मै नमैदिदं பூய ஏவாஸ்து பூயः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் வாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ன மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பக்தி மனம் கமழும் மார்கழி மாதம் 24ஆம் நாளுக்குரிய பாசுரம். ஏற்கனவே சொன்னது தான். இனிமேல் வரக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் இறைவனிடம் எப்படி வரம் கேட்க வேண்டும், இறைவனுடைய புகழை எப்படி பாட வேண்டும். இது பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது மாதிரி தான். இதில் இந்த பாசுரம் பெருமாளை போற்றக்கூடிய பாசுரம். மற்ற பாசுரங்களெல்லாம் பெருமாளுடைய கீர்த்தியை சொல்லிவிட்டு கடைசியில் தான் கோரிக்கை. இந்த பாசுரத்தில் முழுவதும் போற்றிவிட்டு கடைசியில் தான் கோரிக்கை. அன்றிய உலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்றங்கத்தன் இலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேளோரம்பாவாய். முதல்ல பெருமாளை பற்றி பாட ஆரம்பித்த உடனே பெருமாளுடைய திருவடியை பாடுறான். அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி. இது 3வது முறையாக கொடுப்பிடுறான். பெருமாள் 3 அடியினால் உலகங்களையும் அளந்தான் இல்லையா. முதல் பாசுரத்தில் சொன்னால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடினா. ஓங்கி உலகளந்தான். ஏன்னா சின்ன குழந்தையாக வந்த பாமணனாக வந்தவன் ஓங்கி வளர்ந்தான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஒருவடி. இன்னொரு இடத்துல அம்பரும் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே 2வது படி. 3வது அடி அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. பெருமாள் 3 அடி பாடினதுனால தன்னுடைய திருப்பாவை பாசுரத்தில் 3 அடி பெருமாளுக்கு இடம் கொடுத்துருக்கா தாயார். 1 அடி ஓங்கி உலகளந்த உத்தமன் 1 அடி, அம்பர் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்தினாய் 2வது அடி. இப்போ 3வதாக அந்த திருவடியுடைய பெருமை சொல்லும் வகையில் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. அந்த அன்றைய இந்த உன்னுடைய காருண்யத்தினாலே இந்த உலகத்துக்கு ஜெகத் ரஷகன் நான் தான், ஜெகதீஸ்வரன் நான் தான்னு சாபிதம் பண்ண இடம் அது. இந்த உலகம் பூரா எனக்கு சொந்தம் அப்படின்னு நிரூபித்த இடம் அது. அதனால் அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. உன்னுடைய திருவடியினால் இந்த உலகத்தை அளந்தாயே அன்று, அந்த திருவடி போற்றி. அடுத்தது இந்த திருவடி என்ன தெரியுமா பண்ணுது? சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இந்த திருவடிகள் நோக நோக கல்லிலும் முள்ளிலும் நடந்து பிதிர்வாக்கிய பரிபாலனத்துக்காக தந்தை சொன்னார்னு சொல்லி தாய் சொல்லி கேட்டதுனால மன்னவன் பணியென்றாயின் நும்பணி மறுப்போனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ மின்னொளிர் காணம் நன்னி இப்போதே விடயம் கொண்டேன்னு சொல்லி மைவாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து களனணியாதே காமரில் விழலொடுத்து அங்கங்கள் அழகு மாறி தன்னுடைய
ராஜஸ்வரூபத்தை எல்லாம் கலைத்து விட்டு மரமுறி தரித்து கால் நோக நடந்து போனார். அந்த திருவடியை இங்கே சொல்கிறார். ஓங்கி உலகளந்தது எதற்காகன்னு கேட்டால் பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு. இந்த உலகம் போனால் எனக்குத்தான் சொந்தம்னு. ஆனால் இந்த திருவடி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காக, தர்மத்தை காப்பதற்காக அந்த திருவடிகளால் நடந்து போன சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அடுத்தது இதே திருவடி என்ன தெரியுமா பண்ணுது? ராமனா பிறந்தப்ப தேடி தேடி போய் ராட்சசனை கொன்றது. இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு குழந்தையாகவே இருந்து கொண்டு அசுரர்களை கொண்டது. அதாவது போன்ற சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி. நீ பெரிய வயசு வந்தவனாக ஆயுதங்களோடு எடுத்துக்கொண்டு போய் கால் நோக போய் வழியிலே நிறையா கரதூஷணர்கள் எல்லாரையும் கொன்று ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணது அது ஒன்று. ஆனால் இருந்த இடத்திலேயே பிஞ்சு கால்களினால் குழந்தையாக இருந்து கொண்டு தன்னுடைய பிஞ்சு கால்களினால் சகடாசுரம் வந்து சகடாலயா போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ஒரு சாதாரண குழந்தையாக இருந்து கொண்டு ஒரு விளையாட்டாக பண்ணானா, அதான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானா. நாச்சியார் கஷ்டப்பட்டு சண்டை போடலையா, ஒரு புல்லை எடுத்து கிள்ளி எரிகிற மாதிரி எரிஞ்சான் ராட்சசனை. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானேனா சண்டை போடலையாம். அதே மாதிரி சகடாசுரனை பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ஒரே ஒரு விட்டார் ராட்சசன் காளி. சரி, இப்போ திருவடியுடைய பெருமையை 3 அடிக்கு 3 அடி சொல்லிட்டார். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இந்த கால் 3 காரியத்தை செஞ்சது. 3 அடி. ஏற்கனவே பாட்டிலையும் 3 பாடலில் 3 வரி கொடுத்துருக்கா. இந்த திருவடியுடைய பெருமையை 3 அடியில் சொல்கிறா. என்ன அடி? முதல் அடியில் உலகத்தை அளந்தது 1 அடி. கால்கள் நோக தென்னிலங்கை சென்றது 1 அடி. சகடாசுரனாக வந்தவனை ஒரு உதைத்து தன்னுடைய புகழை நிலைநாட்டியது 1 அடி. ஒன்றை சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இப்போ அடுத்தாப்புல கால் தான் பெருமாளுக்கு வீரியமானதா? கைக்கு என்ன குறைஞ்சது? கால் நிக்கிரகமும் பண்ணுது, அனுக்கிரகமும் பண்ணுது. கை அதுக்கு சளைச்சது இல்லையே. பெருமாளுடைய திருக்கைகள் இப்படி கையினுடைய பெருமையை சொல்றா. என்ன சொல்றா? கன்று குணிலாய் எரிந்தாய். அதாவது கால் மாத்திரம் நிக்கிரகம் அனுக்கிரகம் 2 பண்ணும், கையும் பண்ணுமா. கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. கன்று வடிவத்தில் ஒரு அசுரன் வரான். அவனை அந்த கன்றை தன்னுடைய கையினால் லாவகமாக அதனுடைய காலை பிடித்து ஒரு மலையிலே அடித்து கொண்டான். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. அப்புறம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அதே ஒரு விரல்ல, ஒரு தன்னுடைய சுண்டு விரல்ல கோவர்த்தனகிரியை தூக்கி பிடித்தாராம். ஏன் பிடிச்சார்? ஒரு நாள் இந்திரனுக்கு விழா எடுக்கணும்னு அந்த ஆயர்பாடி சிறுமியரெல்லாம் மழைக்கு அதிபதியான தேவேந்திரனுக்கு விழா எடுக்கணும்னு சொல்லி இந்திர விழா எடுக்கிறார்கள். அப்பொழுது கிருஷ்ணன் தான் வந்த நோக்கத்தை யார் உலகத்துக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் சர்வமும் என்று நிரூபிப்பதற்காக என்ன சொன்னால், அந்த ஆயர்பாடி சிறுமியர்கள்ட்ட நமக்கு ஜீவனம் இங்கே உள்ள ஆணிரைகளை பராமரிப்பது தான்.
இந்த ஆணிரைகளுக்கு ஜீவனமாக இருக்கக்கூடிய ஜீவிதம் பண்ணுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய அந்த மலையிலே கோவர்த்தனகிரியிலே இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் இதைத்தான் சாப்பிட்டு நம்முடைய பசுக்கூட்டங்கள்லாம் உயிர் வாழ்கின்றன. ஆகவே இந்த மலைக்கு பூஜை பண்ணுனர். கிருஷ்ணன் சொல்லிட்டா அதுக்கு மாறுபேச்சு அது. உடனே பூஜை நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த கோவர்த்தனகிரிக்கு பூஜை பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இது தேவேந்திரனுக்கு இந்த செய்தி போகிறது. நமக்கு எடுக்க வேண்டிய விழாவை அற்பமான ஒரு மலைக்கு எடுக்கிறானேன்னு தேவேந்திரன் கோபம் வந்தது. கல்மாரி மழையை, கடுமையான மழையை பெய்ய வைத்தான். அங்கே மலையிலே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் உருண்டு வந்தது. இப்போ கல்மாரி பொழிய ஆரம்பிச்சது. இந்த ஆயர்பாடி சிறுவர் சிறுமியர்கள்லாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து மழை. உடனே இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, எல்லாரும் இங்கே வாங்கோன்னு சொல்லிட்டு அந்த கோவர்த்தனகிரியை தன்னுடைய ஒரு சுண்டு விரலால் தூக்கி, தன்னுடைய சுண்டு விரலை மலையை தூக்கி பிடித்து கொண்டு எல்லாரும் இங்கே உள்ளே வந்து இருந்துக்கோட்டாங்க. எல்லாரும் அந்த மலைக்கு அடியிலே கொடையாக குடைச்சான். குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அந்த கோவர்த்தனகிரியே ஒரு கொடையாக பிடித்து கொண்டு எல்லாரையும் உள்ளே வர சொல்கிறான். எல்லாம் உள்ளே இருந்துட்டாங்க. இதில் பாகவதத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். தேவேந்திரன் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. புயல் எடுக்கிறது, காற்றடிக்கிறது, எல்லாம் மாதக்கணக்கில் இருக்கா. எத்தனை நாளே தெரியாது. உள்ள எல்லா சாப்பாடு வசதிகளோடு உள்ள அழகாக எல்லா குழந்தைகளும் உள்ள இருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, தானே எல்லா மாடுகள் உருவமும் எடுத்து, அது ஆயர்பாடி சிறுவர் சிறுமியர் உருவம் எடுத்துக்கொண்டு எல்லா வீட்டுக்கு போயிட்டான். இங்கே மழை பெய்யறதேன்னு சொல்லி அங்கே கோகுலத்தில் உள்ள பெரியவர்களெல்லாம் என்னாச்சோ, நம்ம குழந்தை என்னாச்சோ, மாடு என்ன ஆச்சோன்னு எனக்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது கிருஷ்ணனே அந்தந்த வேஷத்தில் போய் எல்லா வீட்லேயும் போய் மாடுகள்லாம் உள்ளே போயிடுத்து. சிறுவர்கள் எல்லாம் அந்தந்த வேஷத்தில் எல்லா வீடுகளும் சிறுவர்கள்லாம் போயிட்டாங்க. இதை பூரா மாத கணக்கில் அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் தேவேந்திரன் மன்னிப்பு கேட்டான். கதை அது அழகாக சொல்ல, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. எப்படி பகவானுக்கு நிகிரகம் பண்ண தெரியுமோ அதே மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடிய குணமும் உண்டு. அதான் மாற்றானை மாற்றழிக்கன்னு சொன்னாலாம் இல்லையா? அப்ப ஒரு சாதாரண குழந்தைகளுடைய கதறலை கூட கேட்டு பகவான் தன்னுடைய கோவர்த்தனகிரியை தன்னுடைய ஒரு விரலால் தூக்கி காட்டி அவர்களை சம்ரட்சணை பண்ண அந்த ஒரு குணத்தை பார்க்கலாம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அது மாத்திரமில்லை, தேவைப்பட்ட வென்று 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 பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போற்றினா. ஏன்னா ஆயர்களுக்கு ஆயுதம் என்னன்னா வேல் தான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்னா. ஏன்னா அவர்களுக்கு வேறு கத்தி எடுத்துக்கொண்டு சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்கள் மிருகங்களை, கொடிய மிருகங்கள் இருந்து தன்னுடைய பசுமாட்டை காப்பாற்றணும், அவ்வளோதான். அவர்கள் யார்கிட்டையும் போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அவருக்கு வேல் தான் ஆயுதம் அவர்களுக்கு. அதனால தான் நந்தகோபனை சொல்லும்போது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்னு சொல்லுவாங்க. அது வென்று பகைகெடுக்கும் என்கையில் வேல் போற்றி. என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். எங்களுக்கு என்னென்னா, என்றென்றும் எல்லா நேரத்திலையும் உனக்கு சேவகம் பண்ணக்கூடிய, உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய, உனக்கு பணிவிடைகள் பண்ணக்கூடியதே நாங்கள் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரொம்பாவாய். இன்றைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கேன், எனக்கு இறக்கப்பட்டு என்னுடைய கோரிக்கைகளை கேள் என்று இந்த 24வது பாசுரம் மூலமாக இறைவனை சோஸ்திரம் பண்ணி, என்றைக்குமே ஒரு காரியம் என்ன கேட்க போகிறாங்கிறது இன்னும் தெரியாது.
ஏன்னா இனிமேல் பூரா டிமாண்டு தான், கோரிக்கை வாரம். இன்னொரு ஒரு வாரம் பூரா கோரிக்கை வாரம் தான். இன்றைக்கு 23வது பாசுரத்தில் ஆரம்பித்து 7 பாசுரங்கள் கோரிக்கை தான் வரிசையாக. அது முத்தாய்ப்பாக கடைசியில் என்ன கோரிக்கைங்கிறது கேட்டுவா, எல்லாம் கேட்குறதெல்லாம் கேட்டு கடைசியில் நீ இது ஒன்று பண்ணால் போரும்பா, அது கடைசி பாசுரத்தில் அனுபவிப்போம். அப்போ இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரொம்பாவாய். இன்றைக்கு நாங்கள் நீ இந்தந்த புகழ் உள்ளவன், உன்னுடைய திருவடியுடைய பெருமைகளுக்கு முன்னாடி கைகளினுடைய பெருமை, உன்னுடைய கரங்கள் செய்யக்கூடிய நிகிரகம் அனுகிரகம் ரெண்டுமே உன்னுடைய கரங்கள் செய்யத்தக்கது. ஆகவே அப்படிப்பட்ட புகழுடைய உன்னை எதுக்காக வந்து உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வோம், உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆகவே இன்று யாம் வந்தோம், என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வோம். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவாய் என்ற அகையிலே நாச்சியார் என்று 24வது பாசுரத்தை நமக்கு அருளி இருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். வசுதேவ சுகம் தேவம் கம்சசாணூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய ஏதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நம. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜ நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஆவதாம கத்தாரம் கியாதாரம் சர்வதம் வதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம். அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரண வேஷயா நஷ்யந்து சகலாரோகா. சத்யம் சத்யம் வதாமியகம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஷு வா கரோமி யத் சகலம் வரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய சமர்ப்பயாமி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.